நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தின் மிகப் புனிதமான நாளாகிய வைகுண்ட ஏகாதேசி வருகிறது. இந்த நாள் திருமால் பக்தர்களால் மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அனுசரிக்கப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். ஆண்டில் பல ஏகாதேசிகள் வந்தாலும் அவற்றில் அனைத்தையும் விட உயர்ந்ததாக வைகுண்ட ஏகாதேசி போற்றப்படுகிறது. காரணம், இந்த நாளில் திருமால் தன் அருளால் வைகுண்டத்தின் வாயிலை திறந்து பக்தர்களை தன் கருணையால் ஏற்றுக்கொள்கிறார் என்று நம்பப்படுகிறது. மனித வாழ்க்கை பல சிக்கல்களால் நிறைந்தது. தினமும் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் மன அமைதி இல்லாமல் கவலைகளாலும் பயங்களாலும் மனிதன் சோர்ந்து போகிறான். அத்தகைய சூழ்நிலையில் இறைவனை நினைத்து மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் ஒரு வாய்ப்பாகவே வைகுண்ட ஏகாதேசி அமைந்துள்ளது. இந்த நாள் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்று: மனதைச் சுத்தமாக வைத்தால் இறைவன் தானாக நம்மை அணுகுவான் என்பதே அது. வைகுண்டம் என்பது எங்கோ உள்ள ஒரு உலகம் மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தில் உருவாக வேண்டிய அமைதியின் நிலை. அந்த அமைதிக்கான வழியை திறக்கும் நாள்தான் வைகுண்ட ஏகாதேசி. இந்த நாளில் அகந்தை, கோபம், பொறாமை, ஆசை போன்ற தீய எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொண்டால் அது இறைவனுக்கு செய்யும் உண்மையான வழிபாடாகும். புராணங்களில் சொல்லப்படும் கதைகளின்படி தேவர்கள் அசுரர்களால் துன்புறும் காலத்தில் திருமால் இந்த நாளில் வைகுண்டத்தின் வாயிலை திறந்து அவர்களை காத்தார். அதுபோலவே இன்று வாழ்வில் துன்பங்களால் சிக்கியுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாள் ஒரு நம்பிக்கையின் நாளாக அமைகிறது. நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இறைவன் நமக்கு உணர்த்தும் நாளாக இந்த ஏகாதேசி விளங்குகிறது. இந்த நாளில் விரதம் இருப்பது என்பது உணவு தவிர்ப்பதற்காக மட்டும் அல்ல. தீய சொற்களை பேசாமல் இருப்பதும், தீய எண்ணங்களை மனதில் இடம்பெற விடாமல் இருப்பதும், பிறரைப் பற்றி தவறாக நினைக்காமல் இருப்பதும் தான் உண்மையான விரதமாகும். ஒருவரால் முழுநாள் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மனதளவில் சுத்தமாக இருந்து இறைவனை நினைத்தாலே அதுவே பெரிய புண்ணியமாகும். இந்த நாளில் இறைவன் பெயரை நினைப்பது மனதிற்கு அமைதியை தருகிறது. ஓம் நமோ நாராயணாயே என்ற நாமத்தை மனதிற்குள் உச்சரித்தாலே உள்ளம் இலகுவாகிறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டாலும் அல்லது கேட்டுக்கொண்டே இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கிறது. அதுவே இந்த நாளின் தனித்துவம். கோயில்களில் வைகுண்ட ஏகாதேசியன்று திறக்கப்படும் வைகுண்ட வாயில் ஒரு அடையாளமாகும். அந்த வாயிலின் வழியாக நடந்து செல்வது வாழ்க்கையில் நாம் தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. ஆனால் உண்மையான மாற்றம் நம் உள்ளத்தில்தான் நிகழ வேண்டும். மனம் மாறினால்தான் வாழ்க்கை மாறும் என்பதை இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. நாளை மறுநாள் வரும் இந்த செவ்வாய்க்கிழமை அனைவரும் தங்கள் மனதை சற்று நிறுத்தி இறைவனை நினைக்க வேண்டும். பெரிய வழிபாடுகள் செய்ய முடியாவிட்டாலும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து திருமாலை நினைத்து வாழ்க்கையில் செய்த தவறுகளை நினைத்து மனமாறி நடக்க உறுதி எடுத்துக் கொண்டாலே போதும். அதுவே இந்த நாளின் உண்மையான அனுசரிப்பு. இந்த வைகுண்ட ஏகாதேசி நமக்கு தரும் செய்தி எளிமையானது. நல்ல மனம் வைத்துக் கொண்டால் நல்ல வாழ்க்கை தானாக வரும். இறைவனை நம்பி வாழ்ந்தால் அவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை அனைவரும் அனுசரிக்க வேண்டும். இந்த புனித நாளில் அனைவரின் உள்ளங்களிலும் அமைதி நிலவ வேண்டும். குடும்பங்களில் ஒற்றுமை பெருக வேண்டும். மனங்களில் இறை நினைவு நிறைந்திருக்க வேண்டும். திருமாலின் அருள் அனைவரையும் காத்தருள வேண்டும். நாளை மறுநாள் வரும் வைகுண்ட ஏகாதேசி நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும். ஓம் நமோ நாராயணா.